ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பெண்களுக்கு ஸ்டாலின் சர்ப்ரைஸ். இன்றைய ரூபாய் 5000 வரவு வைப்பு, மகளிர் உரிமை தொகையில் அதிரடி மாற்றம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திமுக அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களில் ஒன்று மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த திட்டம் மூலம் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் தேர்தலை ஒட்டி மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் என தகவல்கள் கசிந்த வண்ணம் இருந்தன. ஏற்கனவே அதிமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவும் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தும் என தகவல்கள் வெளியாகி வந்தது. இந்த நிலையில் இன்று பிப்ரவரி 13 காலையிலே குஷியான அறிவிப்பை முதல்வர் அவர்கள் வெளியிட்டுள்ளார். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதோடு மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களின் வங்கி கணக்கில் இன்று காலையிலே ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வருவதால் முன்கூட்டியே பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் 3000 மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாயும் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள 1.31 கோடி குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 5000 நேரடியாக அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மே மாதத்தில் இருந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 2000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏழை எளிய மக்கள் மகளிர் உரிமை தொகை மூலம் தங்களது அன்றாட செலவுகளை பார்த்து கொள்வார்கள். எனவே தகுதியுள்ள பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெறாவிட்டால் உடனே அதற்கான விண்ணப்பித்து கொள்ளுங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மகளிர் உரிமை தொகை பெற பல தகுதிகள் உள்ளன. அதாவது குடும்பத்தின் வருமானம் 2.5 லட்சத்திற்கு கீழ் இருக்க வேண்டும், 4 சக்கர வாகனம் வைத்திருக்க கூடாது உள்ளிட்ட பல விதிமுறைகள் உள்ளன. எனவே தகுதியுள்ள பெண்களுக்கு தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் கண்டிப்பா பெண்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.